நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணும் பொழுது முக்கியமான 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுமா, டவுன் ட்ரெண்டில் போகுமா, சைட்வேஸில் இருக்குமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அண்ட் மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்புறம் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதையும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இது 3ஐயும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்கறதுன்னா ஆப்ஷன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இது 3ஐயும் கரெக்டாக நம்ம செக் பண்ணி கரெக்டான ஜோனில் நம்ம கரெக்டாக ஒரு சப்போர்ட் எந்த ஜோன், ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வந்து எந்த ஜோன் அப்படின்றத நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிள் மெத்தட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தடை வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா யுவர் ஸ்டாக் ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். இங்கே கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்எஸ்சி ஆப்ஷன் செயின் பேஜ் நமக்கு கிடச்சிரும். இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயின் பேஜ் நமக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ கரண்ட் ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். 22,150 ஓகேங்களா. 22,161 இருக்குது. அப்போ நியர்பை ஸ்ட்ரைக் வந்து 22,150. ஸோ இந்த டேட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை வச்சு தான் நம்ம இதை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்துட்டு வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணல, இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஸோ இப்போ பர்டிகுலராக எந்த ஜோனில் மார்க்கெட் இருக்குது அண்ட் எந்த இடத்து வரைக்கும் போகும், ஃபண்ட் ரைசிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து குயிக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் டூல், இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைவாக நம்ம வந்து இப்போ சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்கும், எக்ஸிட் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆப்ஷன் செயின் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே ஆப்ஷன் ஃபைல் கிளிக் டு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆப்ஷன் ஃபைலை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் ஸ்ட்ரைக் என்னவோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு கால்குலேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸோ கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும் அண்ட் ஐவி இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு இருக்கும். இங்கே ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப்னு இருக்கும். இந்த கிராஃபை வச்சு நம்ம மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பழகணும். மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நமக்கு அதிகமான லாஸஸ் வர்றது எப்போ அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறது. மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுனா என்னன்னா ஸோ கால் அண்ட் புட் ரெண்டு சைடுமே ஃபண்ட் ரைசிங் அதிகமாக இருக்கும் பொழுது ஸோ ரெண்டு சைடுமே மார்க்கெட் மூவ் ஆக முடியாமல், கால் சைடும் போக முடியாமல், அதாவது அப் சைடும் போக முடியாமல், டவுன் சைடும் போக முடியாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்லேயே ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரியான கிராஃப் வந்து ஸோ கால் சைடும் நமக்கு அதிகமாக இருக்குது, புட் சைடும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கிராஃபை பார்க்குறப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடுத்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம திருப்பி ரீசெக்அப் பண்ணணும். அண்டு ஒரு ஸோ யுவர் ஸ்டாக் கம்யூனிட்டியில் நான் ப்ராப்பராக ஷேர் பண்ண ஒரு கிராஃபை வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அது வந்து எப்படின்னா நமக்கு ட்ரெண்டு நமக்கு கிடைக்கிறது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 10 to 12, 10 to 1க்குள்ளே நமக்கு ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு நமக்கு கிடைக்கும். அந்த ட்ரெண்டு எப்படி கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து யுவர் ஸ்டாக் கம்யூனிட்டி. நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பாருங்கள் கிராஃப் வந்து ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், இது டைனமிக் எஸ்ஆர் கிராஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐவி. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி ஜோன் நமக்கு. ஸோ எந்த நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சதில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ரியல் மணி கிடையாது, இது வந்து விர்ச்சுவல் ட்ரேடிங் தான். ஸோ நீங்களும் விர்ச்சுவல் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டூலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ரியல் மணி அண்ட் இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஓகே ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து இது ஒரு என்ட்ரி ஜோனில் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு பொசிஷன் கிடச்சிச்சு. அது எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் இதை பார்க்கணும். ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் ஐவி. இப்போ இங்கே ஐவி வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஐவி வந்து ஸோ கீழே வந்து டவுன் சைடு, அதாவது புட் சைடு ஐவி வந்து டவுன் நல்லாவே இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ புட் சைடு இருக்குன்றது தெரியுது. அதே போல் ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃபும் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபும் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுன்னு தெரியுது. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கிரீன் கலர் லைன் ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே போல் டைனமிக் எஸ்ஆர் கிராஃப்லேயும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை வந்து அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்ட்ரைக்கை வந்து கரண்ட் ப்ரைஸை வந்து மேலே போக விடாமல் தடுக்கிறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை ப்ரைஸை மேலே போக விடாமல் தடுக்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஒரு அளவுக்கு மேலே இது மேலே போக முடியாது, ரொம்ப கஷ்டம்தான் மேலே போகிறது. அப்போ மேலே போக முடியாது அப்படின்னா நம்ம என்ட்ரி ஜோனை வந்து எந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஓகே,
சிம்பிள் லாஜிக் தான். இப்போ மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது, ஒரு ஒரு இடத்துக்கு மேலே அதனால போக முடியலை, அப்போ அதுக்கப்புறம் திருப்பி கீழே வரும். ஓகே, அப்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் எந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்? ஓகே, நல்லா லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் திருப்பி ஃபால் டவுன் ஆக போகுது, பட் எந்த இடத்துக்கு போய் திரும்ப வரும்? அப்போ பீக் லெவல் கிட்டக்க போய் திரும்ப வரும். ஓகேங்களா, இதோட பீக் லெவல் வந்து 23,000 அப்படின்றது ஒரு பீக் லெவல். ஓகே, இந்த 23,000ன்றது ஒரு பீக் லெவல். அப்போ இதுக்கு நியர்பை வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அதுக்கு மேலே போக முடியாமல், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்குது, அதிகமான ஃபண்டு வந்து இங்கே ரைஸ் ஆகிருக்கு, அப்போ இதுக்கு மேலே போக முடியாமல் திரும்ப இந்த இடத்துல இருந்து கீழே வரும். ஓகே, அப்போ ரெண்டு கிராஃப்மே நமக்கு இதே மாதிரி இருக்குதா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்போ இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம், ஒரு என்ட்ரி ப்ராக்டிஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இதுக்கு மேலே வந்து போக முடியாது. அப்போ மேலே போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் என்னாகும், திரும்ப கீழே வரும். இப்போ கீழே வர்றதுமே ரொம்ப அப்படியே கீழே போயிருமா? போகாது, எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அது வர வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் லாஜிக், சிம்பிள் லாஜிக் தான் இது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கிராஃப் எல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 10 மணிக்கு நம்ம செக் பண்ணுறோம். நம்ம 10 மணிக்கு செக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்டாட்டிக் கேசர் கிராஃபும் டைனமிக் கேசர் கிராஃபும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போது நமக்கு ஸோ நம்ம நினச்ச மாதிரி நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இல்லை நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, அந்த இடத்துல வந்து ஒரு வேறு சேஞ்சஸ் நடக்குதுன்னா நம்ம என்ட்ரி ஜோன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த என்ட்ரி ஜோனுக்கிட்ட மார்க்கெட்டை ட்ராவல் ஆகி வரல அப்படின்னா நம்ம கேல்குலேட்டரை ரீசெக்அப் பண்ணி பார்ப்போம். திரும்ப நம்ம கேல்குலேட்டரை செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி அதே பொசிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா திரும்ப நம்ம வெயிட் பண்ண போகிறோம் நம்ம பொசிஷனுக்காக. இதை நம்ம இது வந்து நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண நம்மளால ஈஸியாக வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யுவர் ஸ்டாக் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து அப்பப்போ இந்த வெபினார் அண்டு இதை பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து லைவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், யுவர் ஸ்டாக் கம்யூனிட்டியோட லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த கம்யூனிட்டிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நான் ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் அதை கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வெபினார் ஓகேங்களா, ஸோ இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்டு வெபினாரும் வந்து இதில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வெபினார் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ சண்டே வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினார்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில்டாக தெரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், ஃபைனலாக ஆப்ஷன் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்காக தான். இட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். இந்த யுவர் ஸ்டாக் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வெபினார் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணி ஸோ ப்ராப்பரான ஒரு டிசிஷனை வந்து நீங்கள் எடுத்து பழகுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.